குட் மார்னிங். ஹாவ் எ நைஸ் டே. எங்கள் மம்மி என்னை எழுப்ப எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு என்னப்பா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுன்றதுக்காக என்னை எழுப்பி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பர்த்டேக்கு வந்த எங்கள் மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை தூக்கும்போது நான் யாருக்கிட்டுமே போகலையா. அதுக்காக தான் இந்த மீட்டிங். இன்னைக்கு எங்கள் மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை தூக்கிக்க போகிறாங்களாம். தூக்கிக்கிட்டோம். நான் போகிறேனோ இல்லையோ எனக்கு தெரியாது. இப்போ நான் தூங்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கள் மம்மிக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வர போகிறாங்கன்ட்டு நானும் இன்றைக்கி பார்க்க போகிறேன். பர்த்டே கூட நான் பார்க்கவே இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவ்வளோவா. எனக்கா நான் அழுதுகிட்டே இருந்தேன். என்னை வேற ரொம்ப இம்சை பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும் தூக்கி தூக்கி. அதனால நான் அழுதுகிட்டே இருந்தேன். செம்ம தூக்கம் வேறு. பார்க்கலாம் இன்றைக்கி யார் என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, எத்தனை பேர் எங்கள் மம்மிக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்ட்டு பார்க்க போகிறேன். எல்லாத்த விட எங்கள் மம்மிக்கிட்ட எத்தனை பேர் தான் அப்படி மாட்டிக்கிட்டாங்கன்றதை வேற நான் மெயினாக பார்க்க போகிறேன். ஒன் இயர்க்கே இவ்வளோ கஷ்டப்படுறேனே, அப்போ எங்கள் மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கலாம். என்னை குளிக்க வச்சதும் எங்கள் டாடி தான். எங்கள் மம்மி செம பிஸி. என்னன்னு கேட்குறீங்களா? செம கொடுமையான விஷயம். அது என்னன்னா, எப்படியும் அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போக தானே போகிறோம். ஆனால் எங்கள் மம்மியும் அவங்க ஃப்ரெண்டும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால எங்கள் டேடி தான் என்னை குளிக்க வச்சாங்க. பாருங்கள், எனக்கு பொட்டு கூட வைக்கல, இப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் அண்ணாவும் எங்கள் அக்காவும் ரொம்ப தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எங்கள் அத்தை கூட ஊருக்கு போயிட்டாங்க. அதனால எங்கள் மம்மி கிட்ட நான் தான் மாட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் எங்கள் மம்மியோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது நான் ஊருக்கு போயிட போகிறேன். என்னெல்லாம் இந்த கொடுமையை தாங்க முடியலப்பா. எனக்கு 2 பேர் பாடி கார்டு. பொண்ணு எங்கள் ஆண்டி, எங்கள் ஆண்டியுடைய பொண்ணு இவங்க தீபு அக்கா. இவங்க 2 பேரும் என்ன பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. பாருங்க, எங்கள் ஆண்டி தான் என்ன நல்லா தூங்க வச்சுட்டு இருக்காங்க, காலுக்கு மசாஜ் பண்ணிட்டு. பார்க்கு வந்தாச்சு, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தாச்சு. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இந்த கிரீன் கலர் Dress. இதுல வேற நான் என்ன கலர் Dress போடணும், அந்த கலர் Dress தான் போடுவேன்னு சொல்லிட்டு வேற வராங்க. இவங்க பேரு சஞ்சிதா. நானா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாரும் எங்க மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப நேரமா என்ன டார்கெட் வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க மம்மியை விட மோசமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரல, அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாரும் வந்திருந்தாங்க. என்ன மாதிரி 2 பேபிஸ் இருந்தாங்க. அவங்க எவ்வளோ கியூட்டாக இருந்தாங்க தெரியுமா? அந்த 2 பேபிஸை மட்டும் யாருமே டார்ச்சர் பண்ணல. ஆனால் பாருங்க, என்னை மாற்றி மாற்றி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஒருவேளை எங்கள் மம்மி அந்த 2 ஃப்ரெண்டையும் டார்ச்சர் பண்ணாங்களோ என்னவோ தெரியல. அவங்கவுங்க ஃபேமிலியே கூட்டிகிட்டு வந்து என்னையே டார்கெட்டை வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் மம்மி பழி வாங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு எனக்கு தோணுது. என் கையில் ஒரு பால் கொடுத்தாங்க. அந்த பால் செமையாக இருந்துச்சு. நான் ஆடிட்டு இருந்தேன். அதுவும் அங்கே நிற்கிறாரு ப்ளூ கலர் டிஷர்ட் அண்ணா, அந்த அண்ணாக்கு நான் கேட்ச் போடணும்னு சொன்னாங்க. எனக்கு தான் பால் பிடிக்குமே, நான் ஏன் கொடுக்குறேன். அவர் பாவம் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார் நான் கேட்ச் போடுவேன்னு. எனக்கு பால் பிடிக்குன்றதுக்காக நான் போடவே இல்லை. அங்கே தான் ஆடிட்டு இருக்காங்களே, அந்த அண்ணா கூட அங்கே போய் ஆடி இருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறமேட்டு தான் அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்க, நான் இன்ஸ்டாவில் நல்லா ஆக்டிங் பண்ணுவேனா, அதனால அந்த அண்ணாக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன, அதனால என்கிட்ட தான் ஆடுவேன்னு உக்காந்துட்டு இருந்தாரு. பட் நான் லாஸ்ட் வரைக்கும் பால் கேட்ச் போடவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ குட்டி பேபி, எனக்கு எப்படி கேட்ச் எல்லாம் போட வரும்? அது யாராச்சும் கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தாங்களா? எல்லாரும் வந்து பால் கேட்ச் போடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படி வரும்?
எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் நான் எல்லாரையும் மிரட்டி எடுத்துட்டேன். நான் லாஸ்ட் வரைக்கும் பால் கேட்சும் போடல, பாலும் கொடுக்கல. எனக்கு பால் பிடிக்கும், கேட்ச் போட வராது. கத்தி கத்தி நான் செம்ம டயர்டாயிட்டேன். அப்புறமா நான் நல்லா தூங்கிட்டேன். பட் எங்கள் மம்மி ரொம்ப சூப்பர். எனக்காக பெட்டெல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் நல்லா படுத்து செம்மையாக தூங்கிட்டேன். ஒரு குட்டீஸ் தூங்கிட்டாங்க, நானும் தூங்கிட்டேன். ஒரு குட்டி மட்டும் மூச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா இவங்க எல்லாரும் பிரியாணி வர வச்சு பிரியாணி சாப்பிட்டு இருந்தாங்க லஞ்சுக்கு. ஆனாலும் எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அருமையான காத்துல சுகமான தூக்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த பெட்டு பெட்ஷீட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். ரொம்ப இம்சை பண்ணி என்னை எழுப்பிட்டாங்க. நான் தூங்குறது இவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. எனக்கா என்ன மாதிரி பெட் இவங்களுக்கு இருந்தாக்கா நல்லா தூங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு தான் தூங்குறதுக்கு பெட்டே இல்லையே. அதனால எல்லாரும் மாற்றி மாற்றி என்னை எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்போதான் புரியுது என்னடா இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்புனாங்கன்னு. என்ன மாதிரி இந்த 2 பேபிஸ்க்கும் எங்கள் மம்மி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எங்கள் 3 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்பியிருக்காங்க. பார்த்துக்குங்க. எல்லாரும் என்னை சிரிக்க வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிப்பும் தூக்கமும் ரெண்டும் ஒன்றா வந்துச்சு. ஆனாலும் வேற வழி இல்லாமல் சிரிக்க வைக்கிறாங்களன்றதுக்காக சிரிச்சிட்டு இருந்தேன். நான் பிறந்து 1 இயர் தான் ஆகுது. எனக்கு இப்பவே 2 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. இந்த கியூட் பேபி இந்த பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த பக்கம் பாருங்களேன், இவங்க ஒரு கியூட் பேபி எனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்பவே எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ்னா எங்க மம்மி மாதிரி நான் பெருசானாக்கா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். எங்க மம்மி நான் எப்படி டார்ச்சர் பண்ற பாருங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. நானும் எங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக ஆடிட்டு இருந்தோம். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த பெரியவங்களெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சிடுச்சு. எங்கள் மம்மி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ரொம்ப பெரியவங்கப்பா, ஆன்ட்டி அங்கிளுங்க. அவங்க கூட போய் நான் எப்படி ஆட முடியும்? பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன கியூட்டாக அழகாக இருக்காங்க 2 பேபிஸும். ஸோ நான் எங்கள்கிட்ட ஜாலியாக ஆடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தான் ஆட விட்டாங்க. மறுபடியும் எல்லாரும் வந்து சுற்றிக்கிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் பேண்ட்டு முழிச்சிட்டு இருந்தோம். அது ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோஸ்க்காக எங்களை விட கொஞ்சம் பெரிய குட்டிஸுங்களை உட்கார வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால எங்கள் சுற்றி இவங்களே இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்க்க வந்தவங்க ஆன்ட்டி அங்கிள் அக்கா, கொஞ்சம் குட்டீஸுங்க, அப்புறம் 2 பேபிஸுங்க. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இதுக்கெல்லாம் காரணமும் எங்கள் மம்மி தான். எங்கள் மம்மி இல்லைன்னா இவங்களை யாரையும் நான் மீட் பண்ணியிருக்க முடியாது. அப்புறமேட்டுக்கா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன். என்னென்னா அந்த 2 பேபிஸும் என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்புறமா எல்லாரையும் மிஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.